அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. வரக்கூடிய குரூப் 4 குரூப் 2 எக்ஸாமுக்கு எல்சிஎம் HSCFல 105 கணக்குகள், அதுவும் நம்மளுடைய புது புக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஷின், RS அகர்வால் புக்கு, இந்த 3 புக்கும் சேர்த்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 105 கணக்கு எடுத்திருக்கோம். இந்த 105 கணக்கும் 100% ஷார்ட்கட்டில், அதுவும் நான் என்ன ஷார்ட்கட் உங்களுக்கு சொல்லி கொடுத்தனோ அந்த ஷார்ட்கட்டை வரி வரியாக உங்களுக்கு டைப் பண்ணியே கொடுத்துருக்கோம், ஒரு புக்கு மாதிரி. சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட எத்தனை பக்கம் இருக்குன்னா 44 பக்கம் இருக்குதுங்க. சரிங்களா? 44 பக்கத்துக்கு இந்த நோட்ஸை ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்குள்ளே நான் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் என்ன பண்ணுறேன், இது உங்களுக்கு அனுப்புறதுக்காக ஸ்பைரல் மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த ஸ்பைரல் இல்லாமல் நான் தெளிவாக காட்டுறேன். ஸோ இதில் நீங்கள் ஃபுல் வீடியோ பாருங்களேன், இதுக்கு எவ்வளோ பேக்ரவுண்டில் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம், அதுவும் ஷார்ட்கட்டுக்காக அப்படின்றது உங்களுக்கே தெரியும். இங்கே பாருங்கள், முதல் நம்ம எல்சிஎம் HSCFல 2025 குரூப் 4 எக்ஸாமில் 192வது கேள்வி, 144வது கேள்வின்னு 2 கேள்வி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தா 2025 குரூப் 4 எக்ஸாமில் நமக்கு 194வது கேள்வியாக ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. கடந்த 10 வருஷம் டிஎன்பிசி குரூப் 4 குரூப் 2 கொஸ்டின் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா எல்சிஎம் HSCFல ரெகுலராக 1 அல்லது 2 கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது நான் அதுக்கு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டால், இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவுட் சோர்ஸில், RS அகர்வால் புக்கிலேருந்துலாம் கொஷின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டுங்களா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், புது புக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஷினு, ஸோ அதாவது குரூப் 4 குரூப் 2ல் என்ன தரத்தில் கேட்குறாங்களோ அந்த தரத்தில் அகர்வால் புக்கில் இருக்கிற சம்ஸு இதெல்லாம் சேர்த்து தான் இந்த நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ அப்படியே பாருங்களேன், நான் கொஞ்சம் இங்கே பாருங்கள் தெளிவாக, அதுவும் உங்களுக்கு ஷார்ட்கட் எந்த லெவல் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு காட்டுறேன். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன், ஒரு கொஷின் எடுத்து காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போது இது பார்த்தீங்கன்னா 91வது கொஷின், 25 AB ஸ்கொயர் C கமா அப்புறம் 100 அப்படின்னு இந்த மாதிரி இருக்கா. இந்த கொஷின் இவ்வளோதான். சரியா? ஆனால் இதுக்கு விளக்கம், அதாவது இதில் எழுத்தும் கொடுத்துருக்காங்க, நம்பரும் கொடுத்துருக்காங்க. இதை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டால், எழுத்து கொடுத்துருக்காங்களா அதுக்கு தனி பாக்ஸ். ஸோ எல்சிஎம் எப்படி எடுக்கணும் அப்படின்ற ப்ரொசீஜர் கொடுத்துருப்பேன். நெக்ஸ்ட்டு எழுத்து கொடுத்துருக்காங்களா, அதுவும் பவரில் கொடுத்துருக்காங்களா அப்படின்னா அதை எப்படி எடுக்கணும், ஸோ அந்த பவரில் எது சின்னது எது பெருசு அப்படின்ற விளக்கம், அதுக்கப்புறம் ஆன்சர். ஸோ ஒரு கொஷினுக்கு எவ்வளோ பாருங்கள், அதுவும் ஸ்டெப்பு இவ்வளோ தான் நம்ம எடுக்கணும்னா இவ்வளோ தான் ஸ்டெப்பை நம்ம நடத்துவோம். ஆனால் இந்த ஸ்டெப்பை நான் எப்படி கொண்டு போனேன் அப்படின்ற விளக்கம் கொடுத்து வச்சுருக்கேன். புரியுதுங்களா? அதே மாதிரி இது பாருங்கள், ஒவ்வொரு கொஷினுக்கும் மோஸ்ட்லி எவ்வளோ, இது பாருங்கள், இந்த ஒரு கொஷின் மட்டும் நீங்கள் பாருங்களேன். இதை பாருங்கள், 11,0.121 மற்றும் 0.1331 இதுக்கு HSCF கேட்டிருக்காங்களா? ரைட்டு. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இது புள்ளி வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்மளால் என்ன பண்ண முடியாது, நார்மல் மெத்தடில் போட முடியாது. அப்போ நான் அந்த புள்ளியை நீக்கணும். அப்போ நான் அந்த புள்ளியை நீக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கொடுத்துறேன், ஒரு பேராகிராஃப். புள்ளியை நீக்கிட்டு அதை எந்த நம்பரால் பெருகணும், ஏன் அந்த புள்ளி நீக்கிறேன் அப்படின்னு, அதுக்கப்புறம் இதுக்கு HSCF கண்டுபிடிக்கிறேன். HSCF கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த புள்ளி எப்படி நீக்கணும், நீக்கினதுக்கப்புறம் அதை எப்படி போடணும், இந்த மாதிரிங்க. பாருங்கள், இது பாருங்கள் தெரியுதா என் கையில் எவ்வளோ, அதாவது ஒரு பேஜில் 3/4 பேஜ் ஒரு கொஷினுக்காக நான் கொடுத்துருக்கேன். ஸோ சுத்தமாக உங்களுக்கு மேக்ஸே வரலனா கூட இதை நீங்கள் பார்த்தனாவே உங்களுக்கு என்ன ஆகிடும், ஓகே இவங்க இதுதான் சொல்ல வராங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி நாங்கள் பேக்ரவுண்டில் ஒர்க் அவுட் அதுதான் சொன்னேங்க. பாருங்கள், ஒரு பக்கத்துக்கு இது இந்த பக்கத்தில் இருக்குது, இங்கே பாருங்கள். ஸோ கொஷின் டைப் 8ன்னு கொடுத்துட்டு இருக்கா, இந்த கொஷின் இவ்வளோ தான் கொஷின், அதுக்கான ஆப்ஷன், அதுக்கு இந்த பக்கம் விளக்கம் கொடுத்துட்டு இங்கே முடியுது. அதுக்கு அடுத்த பக்கத்தில் இது பாருங்கள், அதுலேயே முடியல. ஸோ 3 பக்கம் 2 கொஷின் முடியும். கிளியராக புரியுதுங்களா? ஸோ அதனால தான் தெளிவாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொடுத்துருக்கோம். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், இந்த கொஷின் பாருங்கள், பின்னத்தில் கொடுத்துருப்பாங்க. பின்னத்தில் கொடுத்து எல்சிஎம் கேட்பாங்க, HSCF கேட்பாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், இது கொஸ்டின் இவ்வளோ தான். சரிங்களா? ஒரே லைன் தான் ஆப்ஷனோட. அதுக்கு இங்கே பாருங்கள், எதை HSCF எடுக்கணும், எதை LCM எடுக்கணும், அதை எப்படி சுருக்கணும், எப்படி போடணும், அதுக்கான ஃபார்முலா முதல்ல கொடுத்துட்ருப்பேன், ஷார்ட்கட் ஃபார்முலாவே. சரிங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு தெளிவாக கண்டென்ட்டை கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், ஒவ்வொரு பக்கமும் ஏன்னா நீங்கள் நிறைய பேர் இப்போ புக்கு போடுறாங்க, நிறைய நமக்கு புக்கு கிடைக்குது. ஆனால் அந்த புக்கிலெல்லாம் ஜஸ்ட் கொஷின்,
அதுக்கு அப்படியே இந்த மாதிரி டைனாகிராம் போட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் இதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வராங்க அப்படின்ற விளக்கம் கொடுத்துருக்குங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே நம்ம ஷார்ட்கட்டில் ஆல்ரெடி நடத்தி முடிச்சாச்சு. ஓகேங்களா? உங்களுக்கு நடத்தி கொடுத்துறது தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நிறைய பேர் வந்து கிளாஸ் கவனிக்க முடியாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வீடியோ ஃபுல்லாக கவனிக்க முடியாது, எடுத்துக்கு டைம் இருக்காது. ஏன்னா நீங்கள் வேலைக்கு போயிட்டு வந்து படிப்பீங்களா இருக்கீங்க, அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க. கரெக்டாக? ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் எனக்கு டைப் பண்ணி கொடுத்துட்டா நான் வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கேன், நான் எடுத்த கணக்கு இப்போது சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனல் போயிட்டீங்கன்னா 2026 குரூப் 4 LCM HCFன்னு எழுதியிருக்கோம். அதை போனீங்கன்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த சம்ஸ்க்கு எல்லாமே ஷார்ட்கட் வீடியோ இருக்கும். உங்களால் அந்த வீடியோ பார்க்க முடியும், என்னால் நோட் எழுத முடியும்னா எழுதி வச்சுங்க. சரிங்களா? உங்களுக்கு இந்த மெட்டீரியல் தேவையில்லை, நீங்கள் ஓனாகவே எழுதிங்க. இல்லை என்னால் வந்து பார்த்தீங்கன்னா எழுத முடியாது அப்படின்றவங்களுக்கு இது 100 ருபீஸ்ன்னு வச்சுருக்கோங்க, வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? ஜஸ்ட் இதோட இங்கே பாருங்கள், பிரிண்ட்டு தான் நாங்கள் போட்டிருப்போம். நான் நோட்ஸ் நீங்கள் பார்த்தே தெரியும், நம்ம இப்போ காமிக்கும் போது தெரியும், ஜெராக்ஸ் இல்லை, ஒரிஜினலாக பிரிண்ட்டு போட்டு கொடுத்துருக்கோம். இப்போ யோசித்து பாருங்கள், மொத்தம் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா 44 பக்கம். சரிங்களா? ஒரு பக்கத்துக்கு ₹1 பிரிண்ட்டுனாலும் 44 ரூபாய் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பைரல் மாதிரி நம்ம இந்த பிஎட் படிக்கிறவங்க இந்த ஷீட் வச்சுருப்பாங்க, இந்த ஷீட் வச்சுருக்கோம். சரிங்களா? இந்த ஷீட் ஒரு ஷீட் வந்து இப்போ 10 ருபீஸ். அப்போது 2 பக்கம் இருக்குது இல்லையா, 20 ரூபாய் ஆகிடுது. அப்போது நான் 50 + ஒரு 20னா 70 ரூபாய் ஆகிடுது. அப்புறம் உங்களுக்கு போஸ்டல் கவர், அது ஒரு 10 ரூபாய், உங்களுக்கே தெரியும் போஸ்டல் கவர் 80 ரூபாய் ஆகிடுது. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு இவங்க டைப் பண்ணி இவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்தாங்கல்ல, அவங்களுக்கு அந்த 20 ரூபாய் கொடுத்துட்டேன். சரிங்களா? ஸோ இதோட விலை 100 ரூபாங்க. சரியா? LCM HCF ஓட விலை 100 ரூபாய். கூடவே எனக்கு வந்து நான் காலைல வீடியோவில் போட்டிருந்தேன் எண்ணி எழுத்து காரணவியல் கோடிங் டிகோடிங். ஸோ இந்த மெட்டீரியல் வேணும்னா இது 100 ருபீஸ். ஓகேவா? ஸோ LCM HCF 100 ரூபாய், கோடிங் டிகோடிங் 100 ரூபாய். எனக்கு LCM மட்டும் வேணும்னா வெறும் 100 ரூபாய் ப்ளஸ் கொரியர் சார்ஜ் 50 ரூபா. உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஒன்றா உங்கள் ஊரில் இருக்கிற கொரியர் ஆஃபீஸ் போங்க, போஸ்ட் ஆஃபீஸ் கேளுங்க, இந்த மாதிரி ஒரு நோட்ஸ் அனுப்பணும்னா மினிமம் சார்ஜ் 50 ரூபாய். அந்த 50 ரூபா தான் கேட்குறேன். அப்போ நீங்கள் 150 ரூபா பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்கள் வீடு தேடி இந்த நோட்ஸ் வந்துடும். சரிங்களா? ஸோ இது எப்படி சார் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், கீழே டிஸ்கிரிப்ஷனில் அக்கௌண்ட் டீட்டெயில்னு கொடுத்துருப்பேன். அதில் 2 QR கோடு, 2 UPI நம்பர் இருக்கும், QR கோடும் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்ட உடனே அட்ரஸ், அதாவது ஸ்க்ரீன்ஷாட்டு, அதுக்கப்புறம் உங்கள் பேர், உங்களுடைய டீட்டெயில், அட்ரஸ் டீட்டெயில், அதனால் கீழே ஃபார்மேட் எழுதியிருப்பேன், டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். அங்கே 744-844 ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட்டையும் உங்கள் அட்ரஸ் ப்ரூஃப், உங்கள் அட்ரஸையும் அமுச்சு விட்ருங்க. 1 வீக்கில் உங்கள் வீட்டுக்கு வந்துடும். சரிங்களா? கீழே டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக கொடுத்துருப்பேன். ஓகேவா? ஏன்னா நான் அதை வேறு மறுபடியும் சொன்னால் டைம் வேஸ்ட் ஆஃப் டைம் தானே, அதனால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக கொடுத்துருப்பேன். வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. இல்லை எனக்கு வேணான்னா பிளேலிஸ்ட்டில் LCM HCF 2026 குரூப் 1 இருக்கும், அதையும் ஃபாலோ பண்ணிங்க. யுவர் சாய்ஸ். ஓகேவா? நான் இதை வாங்கினாதான் அப்படின்லாம் கிடையாது, நான் எல்லாமே தெளிவாக உங்களுக்கு ஃப்ரீயாகவே சொல்லி கொடுத்துட்டேன். என்னால் எழுத முடியாதுன்றவங்களுக்கு தான். சரிங்களா? ஆனால் இப்போ இந்த நோட்ஸ் நான் படிக்கிறது மூலமாக கன்ஃபார்மாக சொல்கிறேன், இந்த 105 கணக்கு LCM நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா வரக்கூடிய குரூப் 4 குரூப் 2 எக்ஸாமில் மினிமம் 1லேருந்து 2 கொஸ்டின் வருது. ஏன்னா 2025 2 கேள்வி கேட்டாங்க, 2024 வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, இல்லை 2025 குரூப் 2 ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ நான் இன்டெக்ஸே உங்களுக்கு ப்ரூஃப் வச்சு கொடுத்துருக்கேன். இன்டெக்ஸ் பேஜே ப்ரூஃப் தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் இப்படி கேட்குறாங்களா, இந்த ஃபார்மேட்டில் இந்த நோட்ஸ் இருக்கும். டைப் 1, டைப் 2, டைப் 3ன்னு உங்களுக்கு அழகாக எடுத்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ கூடிய சீக்கிரம் நான் டைம் அண்ட் ஒர்க் நடத்திட்டு இருக்கு இல்லையா, அதை முடிச்சுட்டா அதுவும் இதே மாதிரி நோட்ஸ் ரெடி பண்ணி தரேன். கூடவே வாங்க, அரசு வேலையோட போங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.